சுகன்யா சமிருதி யோஜனாவையும் நம்ம இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது எது ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் சேர்றோம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நான் வந்து மார்க்கெட் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ரைட்டுன்னு சொல்லுவேன். தட்ஸ் பெஸ்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு வருஷத்துக்கு மினிமம் 1000 ருபீஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 1000 ருபீஸ் தான் நீங்கள் மினிமமாக கட்டணும். 20 வருஷம் டைம் லைனில் பார்த்தோம்னா லாஸ்ட் 20 இயர்ஸில் இண்டெக்ஸ் ஃபண்டுலேயே நமக்கு 16%லேருந்து 17% வரைக்கும் நமக்கு வட்டி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து 8% அப்ராக்சிமேட்டாக வச்சுப்போம். நீங்கள் போட்ட 22,50,000க்கு 46.82 லட்சம் வட்டி மட்டும் வரும். எஸ்ஐபி முறையில் எந்த மாசத்துல போடுறீங்களோ ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் அந்த 3 வருஷம் கால்குலேட் ஆகும். இஎல்எஸ்எஸ் ஃபண்டு பொறுத்த வரைக்கும் அதில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுங்கிற கான்செப்டே வராது. இது எல்லாமே லாங் டேர்ம் தான். ராஜேஷ் சார், இன்னைக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சுகன்யா சமிருதி யோஜனாவையும் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து சந்தேகங்கள் இருக்குது. நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சுகன்யா சமிருதி யோஜனாவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இதில் வந்து ரிட்டர்ன் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற டவுட் எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சுகன்யா சமிருதி யோஜனா நம்ம எடுத்துக்கலாம். சுகன்யா சமிருதி யோஜனாவில் வந்து 1,50,000 வரையும் பெர் இயர் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். நமக்கு வந்து கம்ப்ளீட்லி டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆமாம். இப்போ நான் வந்து 12,500 வந்து மாதம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு 12 மந்த்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது 1,50,000 அப்படின்றது எவ்ரி இயர் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு. நான் அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி என்னால் வந்து 1,50,000 மொத்தமாக கொடுக்க முடியாது. அதனால் வந்து நான் 12,500ன்றது மாதம் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். 15 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, அப்படின்றப்ப என்னுடைய ரிட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இப்போ சுகன்யா சமிருதி யோஜனாவில் மாதம் நீங்கள் 12,500ன்னு ஒரு 15 வருஷத்துக்கு, அதாவது குழந்தை பிறந்த டேட்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டு மட்டும் 22,50,000 சேர்ந்துருக்கும். ஓகே, இந்த பணத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 8% வட்டின்னு ஆவரேஜாக வச்சுக்கிட்டா. ஆனால் கரண்டாக இப்போ வந்து 8.2%. 8.2 இப்போது இட் ஸ்டார்டட் வித் 9.5. ஸோ அப்போ இது கூடலாம் குறையலாம். ஆமாம். ஸோ மார்க்கெட்டோட அதாவது சந்தை நிலவரத்துப்படி ரிசர்வ் பேங்க் வந்து என்ன ரேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ரேட்டு படி இது ஏறலாம், இல்லாட்டி இறங்கலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு தான் இது வந்து நிலையான வட்டி. ஸோ அடுத்தடுத்த வருடங்களுக்கு இதே வட்டி கண்டினியூ ஆகுமானா இது வந்து கண்டினியூ ஆகாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடையாது, ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட். ஆமாம், இது வந்து ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ரெண்டாவது என்னென்னா, வருடங்கள் ஆக ஆக உங்களுக்கு பணவீக்கம் குறைய இந்த வட்டியும் குறைஞ்சிக்கிட்டே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து 8% அப்ராக்சிமேட்டாக வச்சுப்போம். இப்போது 8% வச்சுக்கிட்டா நீங்கள் போட்ட 22,50,000க்கு 46.82 லட்சம் உங்களுக்கு வட்டி மட்டும் வரும். 8.2% கணக்கு 8% வச்சுக்கிட்டா 46.82 lakhs. ஸோ மொத்தமாக உங்களுக்கு சேர்ற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது பாப்பா படித்து முடித்து வரும்பொழுது 69.32 lakhs வரும். ஸோ இதுதான் சுகன்யா சமிருதியோட லாஜிக். இப்போ நம்ம வந்து 12,500 அப்படின்றது மந்த்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 15 இயர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 22,50,000 இருக்கும். அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 8.2% வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓவராலாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டுன்றது வந்து 69,32,648 இருக்கும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 8.2% அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு மட்டுமே வந்து 46,82,648 இருக்கும் அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். இப்போ சுகன்யா சமிருதி யோஜனாவை பொறுத்தவரையில் இவ்வளோ அமௌண்ட்லேருந்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? ஒரு வருஷத்துக்கு மினிமம் 1000 ருபீஸ், இதுதான் மினிமம். அதாவது நீங்கள் அக்கௌண்ட் ஆக்டிவாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 1000 ருபீஸ் தான் நீங்கள் மினிமமாக கட்டணும். ஓகேவா? இன்கேஸ் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி மினிமம் அமௌண்ட் எதுவுமே கட்டாமல் இருந்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வட்டி வர்றது நின்றுடும். ஸோ அந்த வருடத்துக்கான வட்டி அவங்க கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு 15 வருஷம் கழித்து இப்போ ஒருத்தவங்க இப்போ மேக்ஸிமம் ஒரு 1.5 lakhs பிறந்ததும் அதை போட்டுடுறாங்க. ஸோ போட்டுட்டு சரி ஓகே 15 வருஷம் கழித்து நம்ம பார்ப்போன்னு விட்டுட்டாங்கன்னா அந்த 1.5 lakhs அப்படியே தான் இருக்கும். ஒரு 2 வருஷத்துக்கான வட்டி மட்டும்தான் வந்திருக்குமே தவிர அதுக்கப்புறம் அந்த வட்டி அதுக்காக சேர்ந்துருக்காது.
ஏன்னா அந்த மினிமம் பேலன்ஸ், அதாவது ஒரு வருஷத்துக்கு 1000 rupees மினிமம் கட்டினா தான் அந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட்டாக இருக்கும். ஆக்டிவேட்டாக வச்சுருந்தா தான் உங்களுக்கு வட்டி வரும். இப்போ மினிமம் டெபாசிட் அப்படின்றது 250 rupees. 1000 rupees பர் இயர். ஓகே, அதை நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்ப்ளிட் பண்ணி கட்டலாம். அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி மந்த்லியாகவும் கட்டலாம், ஆமாம் கட்டலாம். பட் மினிமம் 1000 ரூபா மினிமம் rupees. ஆமாம். இப்போ சுகன்யா சமருத்தி யோஜனா பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா நம்ம இடையில எடுத்துக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இஎல்எஸ் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாமா? இந்த கம்பேரிசனாக பார்த்தோம்னா என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ரெண்டுலேயுமே? இப்போ சுகன்யா சம்ருதி யோஜனாவில் லாக்இன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாக்இன் பீரியட் வந்து அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகணும், இல்லாட்டி 10ஆம் கிளாஸு முடிக்கணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கணும். இது ரெண்டுத்தில் எது நடக்கலனாலும் நடுவில் உங்களால் அந்த பணத்தை எடுக்கவே முடியாது. 2 பர்பஸஸ்க்காக எடுக்க முடியும். ஒன்று ஹையர் எஜுகேஷன், இல்லை 21 வயசில் அவங்களோட மேரேஜ். அப்போ வந்து மேரேஜ் இல்லை, அது 18 வயசுக்கு அப்புறம் தானே. ஓகே. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த மகளுக்கு 18 வயசு ஆகிற வரைக்குமோ இல்லாட்டி 10ஆம் கிளாஸ் முடிக்கிற வரைக்குமோ அந்த பணத்தை நீங்கள் எடுக்கவே முடியாது. 10ஆம் கிளாஸ் முடித்த பிறகோ இல்லை 18 வயசு ஆன பிறகோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் அதை எடுத்துக்கலாம். ஸோ குழந்த பிறந்த உடனே அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டோட லாக்இன் பீரியட் வந்து 15 வருஷம். அதாவது எல்கேஜி யூகேஜிலேருந்து அது 10ஆம் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும். இப்போது இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சேவிங் ஃபண்டில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் காசு போடலாம். தெர் இஸ் நோ அப்பர் லிமிட். ஆனால் 1.5 லட்சம் தான் நீங்கள் மேக்ஸிமம் 80Cயில் எக்ஸம்ஷனாக வாங்க முடியும். அதுக்கு லாக்இன் பீரியட் வந்து 3 வருஷம். ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறம் எப்போ வேணாலும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து லம்சம் முறையில். எஸ்ஐபி முறையில் எந்த மாதத்தில் போடுறீங்களோ ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் அந்த 3 வருஷம் கால்குலேட் ஆகும். ஸோ ஜனவரி 2024 நீங்கள் போட்டிங்கன்னா ஜனவரி 2027க்கு அப்புறம் தான் அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் எடுக்க முடியும். அதனால தான் எப்போவுமே சொல்கிறது, டேக்ஸ் சேவிங் ஃபண்டில் எப்போ போட்டிங்கனாலும் லம்சமாகவே போடுங்க. ஸோ தட் அதை நீங்கள் எடுக்கும்பொழுது கொஞ்சம் ஜாஸ்தி அமௌண்ட்டு கையில் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி சார், இப்போ சுகன்யா சமருத்தி யோஜனாவில் வந்து குழந்தை பிறந்த உடனே நம்ம இந்த ஸ்கீமில் வந்து நம்ம சேர்றோம் அப்படின்னா நமக்கு அது பெனிஃபிட். இப்போ ஒரு 4 வருஷம் ஒரு 5 வருஷம் ஆன பிறகு நம்ம சேர்றோம் அப்படின்னா சுகன்யா சமருத்தி யோஜனாவையும் நம்ம இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்? ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் சேர்றோம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நான் வந்து மார்க்கெட் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் ரைட்டுன்னு சொல்லுவேன். தட்ஸ் த பெஸ்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எக்கனாமிக்கலாக எந்த ஒரு நேஷனுமே அந்த தேசத்தோட வட்டியை வந்து எந்த அளவுக்கு குறைவாக வச்சுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க எக்கானமி ஸ்ட்ராங்குன்னு அர்த்தம். இப்போ யூஎஸ் யூகே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் வந்து 2.5%, 3% அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா 8%, 10% இருக்கும். ஸோ நம்ம எக்கானமி ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி வட்டி விகிதங்கள் இறங்கிட்டே வரும்பொழுது சுகன்யா சம்ருதியில் ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு வட்டி விகிதங்கள் வருஷம் ரிசர்வ் பேங்க்கை வந்து இறக்கி தான் வைக்க பார்ப்பாங்க. அப்போ தான் எக்கானமி நல்லது. அப்போ தான் நிறைய பேர் பாரோ பண்ணுவாங்க. மக்கள் பாரோ பண்ணதான் உங்களுக்கு எக்கானமி வளரும். ஸோ அந்த வட்டி குறையும் போது இந்த சுகன்யா சம்ருதியோட வட்டியும் குறையும். வேறஸ் இஎல்எஸ்எஸ் ஃபண்டுலேயோ இல்லை மார்க்கெட் பேஸ்டு ஃபண்டுலேயோ நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கும் வட்டி விகிதத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த வட்டி விகிதம் அனௌன்ஸ் பண்ணும்பொழுது வேணால் மார்க்கெட் இறங்கலாம். பட் ஒரு 20 வருஷம் டைம் லைனில் பார்த்தோன்னா லாஸ்ட் 20 இயர்ஸில் இண்டெக்ஸ் ஃபண்டுலேயே நமக்கு 16%லேருந்து 17% வரைக்கும் நமக்கு வட்டி கொடுத்துருக்கு. அதாவது காம்பவுண்டிங், சிஏஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பணவீக்கத்தை எடுத்துப்போம். பணவீக்கம் வந்து வருஷத்துக்கு 7% இப்போது ரிசர்வ் பேங்க்கோட அறிக்கைப்படி. இப்போ சுகன்யா சம்ருதியில் உங்களுக்கு வருஷத்துக்கு 8% வருது. அந்த பணவீக்கம் எவ்வளோ? 7%. ஸோ 8 - 7 உங்களுக்கு ஆக்சுவல் இன்க்ரீஸ் வந்து 1% தான். இப்போ மார்க்கெட் எடுத்துக்கிட்டோன்னா 8% இருக்கட்டும், இல்லை 12 இருக்கட்டும், இல்லை 16 இருக்கட்டும். ஸோ 16 - 7 உங்களுக்கு ஆக்சுவல் க்ரோத் வந்து 11% க்ரோத். ஸோ தட் இஸ் வை மார்க்கெட்டு சந்தை சார்ந்த முதலீடுகள் எப்போவுமே உங்களுக்கு நல்லது. நல்ல ஃபண்டுகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினா. வியூவர்ஸ், சுகன்யா சமருத்தி யோஜனா பொறுத்தவரையில் உங்களுடைய பெண் குழந்தைக்கு 10 வயசு ஆகிற வரையும் இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து முதலீடு பண்ணலாம்.
இது ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயில்டாக பேசலாம் சார். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து சுகன்யா சம்ருதி யோஜனாவில் 12,500 வந்து மாதம் நம்ம வந்து கட்டினா மெச்சூரிட்டி அமௌண்ட் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நம்ம வந்து டோட்டலாக 22,50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வந்து நமக்கு 69,32,648 வந்திருக்கும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா 46,82,648 வந்திருக்கும். சார் இப்போ இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டுக்கு வருவோம். இப்போ இஎல்எஸ் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரை நான் அதே மாதிரி 12,500 மாதம் வந்து நெக்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ என்னுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்றது எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து டோட்டலாக 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படின்றது 22,50,000. ஆமாம். எப்படி சுகன்யா சம்ருதியில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி தான் வந்து இங்கேயும் 22,50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படின்றது எவ்வளோ இருக்கும், என்னுடைய டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்றது எவ்வளோ இருக்கும்? இப்போ அதே அமௌண்ட்டை நம்ம இஎல்எஸ்எஸ் ஃபண்டில் போடுறோம். இஎல்எஸ்எஸ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸுங்கிற கான்செப்டே வராது. இது எல்லாமே லாங் டேர்ம் தான். ஸோ 15 வருஷம் நம்ம வச்சுருக்கும் பொழுது அப்ராக்சிமேட்டாக ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஒரு 10% ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சுவல் நம்பர்ஸ்குள்ளே நான் போக வேலை எல்லாத்தையும் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 22,50,000 உங்களுடைய முதலீடு. முதல் 15 வருஷத்துக்கு அதில் வர்ற வருமானம் மட்டும் அப்ராக்சிமேட்டாக 30 லட்சம். அதாவது 29,74,053 வருஷம். ஸோ ரவுண்டாக 30 லட்சம்னு வச்சுக்கோ. ஓகே. ஸோ ரவுண்டாக 30 லட்சம். ஸோ 30 லட்சம் ப்ளஸ் உங்களுடைய முதலீடு 22,50,000 சேர்ந்து 52,50,000 ரவுண்டாக. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 6 இயர்ஸுக்கு இந்த 52,50,000 அப்படியே லம்சம்மாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஓகே. அதுக்கப்புறம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஸோ இந்த அமௌண்ட்டை அப்படியே எடுத்து லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். அப்ராக்சிமேட்டாக நமக்கு 40 லட்ச ரூபா வரும். இப்போ டோட்டலாக நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கூட்டி பார்த்தோம்னா 92,24,080 நம்ம இருக்கும். ஸோ நம்மளுடைய முதலீடு 22,50,000, நமக்கு வர்ற லாபம் மட்டும் 70 லட்சம். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தால் 92,50,000. இப்போது 21 வருஷம் கழித்து நமக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் எல்லாம் எந்த ரேஞ்சில் வச்சுருப்பாங்கங்கிறது தெரியாது. ஏன்னா அதுதான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுகன்யா சம்ருதி யோஜனா பொறுத்தவரையில் உங்களுக்கு கம்ப்ளீட்லி டாக்ஸ். ஆமாம். நீங்கள் 69,32,648 அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. ஆனால் நீங்கள் வந்து இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கட்டணும். எவ்வளோ கட்டணும்? இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை நம்ம எடுத்துப்போம். 10% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக வரும். அது வந்து 10%. ஸோ 92,50,000 ஒரு 9 லட்சத்தை கழிச்சுக்கிட்டா 83 லட்சம் அப்ராக்சிமேட்லி. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இஎல்எஸ்எஸில் வந்து 10% சொல்கிறீங்க, சுகன்யா சம்ருதியில் 8% சொல்கிறீங்க, ஆனால் மார்க்கெட் தான் பெட்டர்னு சொல்கிறீங்க. ஹவு திஸ் இஸ் அ வேலிட் கம்பேரிசன் அப்படின்னு கேட்கலாம். சரி, இப்போ சேம் ரிட்டர்ன் ஆஃப் இன்ட்ரெஸ்டே எடுத்துப்போம். இப்போ அஸ்யூமிங் நமக்கு மார்க்கெட்டில் அடுத்த 15 வருஷத்துக்கு 8% ரிட்டர்ன்ஸ் தான் வருதுன்னு வச்சுப்போம். அதே சுகன்யா சம்ருதியிலும் அதே அமௌண்ட்டு தான் வருது. நமக்கு இந்த 21 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சுகன்யா சம்ருதியில் 69 லட்சம் நமக்கு மெச்சூரிட்டி வந்தது. ஓகே, அதை அப்படியே வச்சுப்போம். இப்போது இந்த பக்கம் மார்க்கெட் சைடு வந்தீங்கன்னா நம்ம முதலீடு வந்து 22,50,000, அதில் வர்ற லாபம் மட்டுமே நமக்கு 21 லட்சம் ஃபஸ்ட்டு 15 வருஷத்துக்கு. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 46,50,000. இந்த 46,50,000 அப்படியே அடுத்த 6 இயர்ஸுக்கு நம்ம லம்சமாக அதே 8% வர்ற மார்க்கெட்டில் போடுறோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு வர லாபம் மட்டும் 25 லட்சம் வரும். ஸோ 46,50,000 ப்ளஸ் 25 லட்சம் கூட்டினா உங்களுக்கு 71 லட்சம் வரும். ஸோ இந்த 71 லட்சத்தில் கேபிட்டல் கெயின்ஸு 10%, 7% போயிடுச்சுன்னு வச்சுக்க, 7 லட்சம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது 64 லட்சம். ஸோ 8% வச்சு பார்க்க போனால் உங்களுக்கு சுகன்யா சம்ருதி பெஸ்ட்டு. பட் மார்க்கெட்டு சந்தை ஆன் அ லாங் டேர்ம் பேசிஸு எல்லா நேரத்துலையுமே அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து தந்திருக்கிறதுனால நமக்கு மார்க்கெட் சார்ந்த முதலீடுகள் தான் எப்போவுமே நமக்கு பெஸ்ட்டாக. இப்போ கன்ஃபியூஷன் வருதில்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஏன்னா இப்போ வந்து 8.2% அப்படின்றது இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சுகன்யா சம்ருதி யோஜனாவுக்கு. ஃப்யூச்சரில் வந்து அது 10% ஆகலாம், 11% ஆகலாம்.
இப்போ மார்க்கெட்டுமே வந்து நிலையானது கிடையாது, அது கூடலாம் குறையலாம் அப்படின்றப்ப வந்து ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எது பெஸ்ட்? இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இஃப் ஐ எம் இன்வெஸ்டிங், நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொன்னால் நான் பார்க்குற விஷயங்கள் வந்து பணவீக்கம், அப்புறம் கவர்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு. ஸோ நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வந்து எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மியாக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா எந்த கண்ட்ரியில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாக இருக்கோ அந்த கண்ட்ரி தான் பிஸ்னஸ் செய்ய உகந்தது அப்படின்னு எக்கனாமிக்கலாக சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வருடங்கள் ஆக ஆக இந்த வட்டி விகிதம் குறைஞ்சிக்கிட்டே தான் வருமே தவிர இந்த வட்டி விகிதம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு ஃபஸ்ட்டு 1990s அவங்க எடுத்த போது பார்த்திங்கன்னா வட்டி விகிதங்கள் ஆல்மோஸ்ட் 17%, 18%லாம் வச்சுருந்தாங்க நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு. இப்போ எவ்வளோ வட்டின்னு பாருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 7% தான் தராங்க. ஸோ ஒரு 20 வருஷமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இருக்கிற இந்த 8% இந்தியா முன்னேற இன்ஃப்ளேஷன் குறைய உங்களுக்கு வட்டியும் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இந்த 8% அடுத்த 21 வருஷங்கள் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஸோ நான் என்னுடைய முதலீடை சுகன்யா சம்ருதியை விட நான் வந்து மார்க்கெட்டில் தான் எப்போவுமே போடுவேன். மார்க்கெட் என்ன தான் ஃப்ளக்சுவேஷன் ரிஸ்கியாக இருந்தாலும் 21 வருஷத்தில் அது ஏற்ற இறக்கங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நமக்கு எப்போவுமே அது ப்ராஃபிட்டாக தான் நிற்கும். சார், இப்போ 1,50,000 அப்படின்றது இயர்லியராக நம்ம வந்து சுகன்யா சம்ருதி யோஜனாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு லிமிட்டாக வச்சுருக்காங்க. என்னால் வந்து 1,50,000 வந்து பெர் இயருக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. என்னால் வந்து ஒரு 60,000 இல்லை 50,000 தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அப்படின்ற பட்சத்தில் எனக்கு வந்து சுகன்யா சம்ருதி யோஜனா பெஸ்ட்டாக இல்லை வந்து இந்த மாதிரி இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட், டேக்ஸ் சேவர் மியூச்சுவல் ஃபண்டுன்றது பெஸ்ட்? நீங்கள் வருஷத்துக்கு 1000 ரூபா போட்டாலுமே உங்களுக்கு மார்க்கெட் தான் பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.